ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க. இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் விடுவாங்க. ஸோ ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ்லேயே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வைத்த கோரிக்கையின் பேரில் வந்து இந்த லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அறிவிப்பை வந்து நம்ம பள்ளி கல்வித்துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. பிள்ளைகளுக்கும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த சாட்டர்டே சண்டே லீவ் விடும்போதே நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். இப்போ ஒரு 10 டேஸ் கிட்ட லீவ் வரப்போகுதுன்றதால குழந்தைங்க கண்டிப்பாக அமக்கலம் செய்வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டடீஸில் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம எப்படி வந்து வளர்த்துக்கிறது, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லீவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு செலவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.